வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். பலத்த காற்று வீசுவதால் பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருளில் மூழ்கியுள்ளன. நீலகிரி மாவட்டத்தின் பல பகுதிகளில் தொடர்ந்து பலத்த காற்று வீசுவதால் மின் கம்பிகள் அறுந்து விழுவது தொடர்கிறது. மாவட்டத்தின் பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருளில் மூழ்கியுள்ளன. உதகை நகர பகுதிகளில் நேற்று முழுவதும் மின்சாரம் விட்டுவிட்டு வந்த நிலையில் இரவு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருளில் மூழ்கியது. இரவு பேரகல் பகுதியிலிருந்து கெந்தொரை தொட்டபெட்டா சாலையில் பெரிய மரம் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இடுகட்டி அருகே மின் டிரான்ஸ்பார்மர் மீது மரம் விழுந்து மின் கம்பிகள் துண்டிப்பால் அப்பகுதியில் உள்ள 30 கிராமங்கள் இருளில் மூழ்கின. வார்டு எண் 3 புதுமந்து காவல் நிலையம் முன்புறம் சாலையோரம் இரவு பெய்த கனமழையில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதில் 2 வீடுகள் சேதமடைந்துள்ளது. இப்பகுதியில் பல இடங்களில் மரம் விழுந்துள்ளது. அவை அப்பகுதி நகரமன்ற உறுப்பினர் ஜெயலட்சுமியின் முயற்சியால் உடனுக்குடன் அகற்றப்பட்டன. உதகை படகு இல்லம் பகுதியில் பல இடங்களில் மரங்கள் விழுந்துள்ளன. அவை உடனுக்குடன் அகற்றப்படுகின்றன. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன். Rupees 110 received on PhonePe. ஆமா